guys, welcome to Tamil with Ramya vlogs. இன்னைக்கு நம்ம vlogல ஆட்டுக்கால் பாயா தான் பார்க்க போறோம். நம்ம கிச்சன்லயே எவ்வளவு டேஸ்டா சூப்பரா பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 8 ஆட்டுக்கால் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். கடையிலேயே நல்லா காலை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அவங்களே வாட்டி நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் கடையில தான் க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மிதமான சூடா இருக்கிற மாதிரி சுடுதண்ணி எடுத்து இதுல நம்ம ஊத்திடணும். காலில் ஊத்திட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல விட்டுருங்க. அதுக்கப்புறமா கத்திட்ட லைட்டா சொரண்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் போட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் துருவல், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 7-8 சின்ன வெங்காயத்துக்கிட்ட கொரகரப்பா அரைச்சு வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீடியம் சைஸ்ல 2 தக்காளி, 1 ஸ்பூன் கசகசாவை சுடுதண்ணியில ஊற வச்சிருக்கேன். 1/2 hour to 1 hour கிட்ட ஊறுனா போதும். முந்திரி பருப்பு இதுவுமே 1/2 hour to 1 hour கிட்ட சுடுதண்ணியில ஊற வச்சிருக்கேன். மல்லிச்செடி, புதினா, மசாலா ஐட்டம்ஸ் வீட்டு குழம்பு தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகுத்தூள். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப ஃபர்ஸ்டா நம்ம ஆட்டுக்காலை வேக வைக்கிற ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதை நம்ம பாத்திரலாம். குக்கர் நான் வச்சிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி ஹீட் ஆயிருச்சு. இப்ப நான் ஆயில் விட்டுக்கிறேன். லைட்டா மட்டும் கடலெண்ணெய் ஊத்தி செய்யுங்க, நல்லா இருக்கும். இப்ப நான் கொஞ்சமா கடலெண்ணெய் ஊத்தி இருக்கேன். ஆயில் ஹீட் ஆயிருச்சு. இதுல நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டா ஆயில்ல வதக்குனா போதும், ஏன்னா நம்ம வேக வைக்க தான் போறோம். இது கூடயே நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். 2 தக்காளி எடுத்தோம் இல்லையா, அதுல ஒரு தக்காளியை இப்ப போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இதுல சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஆட்டுக்கால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒண்ணா கலந்துக்கங்க. ஒண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டேன். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். தண்ணி அளவு இப்படிதான் இருக்கணும். ரொம்பவும் அதிகமாவும் இருக்கக்கூடாது, கம்மியாவும் இருக்கக்கூடாது. ஆட்டுக்கால் முங்குற அளவு மட்டும் இருந்தா போதும். வேக வைக்கிறதுக்கு ஃபைனலா நான் மல்லிச்செடி தூவிக்கிறேன். இப்ப நான் குக்கர்ல மூடி வச்சுட்டேன். நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு டிப்ஸ் சொல்றேன். நம்ம குக்கரை மூடினதுக்கு அப்புறமா இங்க மேல விசில்ல இருந்து புகை வரணும். அந்த விசில் மாற்ற இடத்துல இருந்து புகை வந்ததுக்கு அப்புறமா நம்ம விசில் போட்டோம் அப்படின்னா தண்ணி நிறைய பொங்கிட்டு வர்றது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான் குக்கரை மூடி வச்சுட்டேன். என்னோட குக்கருக்கு 15 விசில் கிட்ட விடணும். உங்க குக்கருக்கு ஏத்த மாதிரி விடுங்க. மேக்சிமம் 10 to 12 விசிலாவது நீங்க உங்க குக்கருக்கு விட்டாதான் நல்லா அந்த எலும்புல இருந்து சதை தனியா கலண்டு வரணும். அந்த அளவுக்கு வேகணும். குக்கர்ல வெந்ததுக்கு அப்புறமா நான் காட்டுறேன். பாயா குக்கர்ல வேகுது. அந்த டைம்ல நம்ம அரைக்க வேண்டிய மசாலாலாம் அரைச்சுக்கலாம். தேங்காய் அரைக்கணும். நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. தேங்காய் துருவல் எடுத்திருக்கோம் இல்லையா, ஒரு 4 ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் நான் அதுல சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம எதுவுமே அதுல போடல. பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் தான் இதுக்கு காரமே. இப்போ பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கிட்ட அதை நான் போட்டுக்கிறேன். இதுல 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கசகசா நம்ம சுடுதண்ணியில ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நான் கசகசா எடுத்திருக்கேன். ஒரு 10 to 12 முந்திரி பருப்பு இதையும் சுடுதண்ணியில ஊற வச்சிருக்கேன். கசகசாவும் சரி முந்திரி பருப்பும் ஒரு 1 hour கிட்ட ஊறிச்சு. அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். மிளகு ஒரு 10 மிளகு கிட்ட இதோடய சேர்த்துறேன். இது நல்லா ஃபைனா எவ்வளவு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா நான் அரைச்சிருக்கேன். அடுத்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்ப நம்ம நல்லா வேக விட்டாச்சு. கால் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ஸ்கின் எல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வேக வச்சாதான் பாயா சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்ப நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பாயாக்கு ஏத்த மாதிரி பாத்திரம் சூடாயிருச்சு. நான் கடலெண்ணெய் ஊத்திக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுக்கலாம். கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் இதுல நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டா வதங்கினதுமே லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். இப்பவே நம்ம சின்ன வெங்காயம் இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. 3/4 பாகம் வெந்தா போதும். இப்ப நம்மளுக்கு 3/4 பாகம் வெந்துருச்சு. இதுல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன்.
நல்லா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறலாம். மீதம் வச்சிருக்கிற ஒரு தக்காளியை இதுல சேர்த்துக்கறலாம். இந்த ஸ்டேஜ்ல 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கறலாம். ஃபர்ஸ்டே சேர்த்துறாதீங்க, பாயாக்கு இப்ப போட்டாதான் ஃபிளேவர் நல்லா இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம மல்லி புதினா சேர்த்துக்கறலாம். 1/2 கை அளவுக்கு புதினாவும் கொஞ்சமா அதே அளவுக்கு மல்லி செடியும் சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்து செஞ்சு பாருங்க, ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். மல்லி புதினா போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப மசாலா எல்லாமே சேர்த்துக்கறலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப நம்ம பாயா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கறலாம். நான் அந்த குக்கர்ல உள்ள சூப்போட சேர்த்து எக்ஸ்ட்ராவா தண்ணி கலந்துருக்கேன். அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பாயா எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட ஊத்திக்கிறேன். முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊத்திருக்கேன். எலும்புல எல்லாமே மசாலா எல்லாமே ஊறணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் போல மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா சூப்பரா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிருச்சு. நல்லா பாயாவோட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. செம்மையா இருக்கேடா பாக்கவே. ஆமா, இப்பவே சூப்பரா இருக்கு. இந்த தேங்காய் ஊத்திட்டா இதை விட ஜம்முன்னு இருக்கும். வில்லேஜ் குக்கிங் சேனல்ல சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு புடியா. ஆமா. சோ பாயால இப்ப நம்ம தேங்காய் ஊத்திடலாம். தேங்காய் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மிக்சியில நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா தேங்காய் அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே ஒன்னா கலந்துடலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். நீங்க மஞ்சத்தூள் மட்டும் கம்மியா போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். எக்ஸாக்ட் அந்த பாயாவோட கலர் கிடைக்கும். இந்த எண்ணெய் எல்லாமே அந்த ஆட்டு கால்ல இருந்து பிரிஞ்சு வந்த எண்ணெய் தான், கொழுப்பு ஃபேட் ஃபுல்லாவே. இப்ப இந்த மசாலா எல்லாம் போட்டாச்சு இல்லையா, அந்த 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மீடியம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் தேங்காயோட ரா ஸ்மெல் எல்லாம் செட்டில் ஆகணும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். இப்ப நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் ஆகுது, திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சூப்பரா இருக்குடாமா, பாக்குறதுக்கே செம்மையா இருக்கே. ஆமா. இப்ப நம்ம மல்லிச்செடி கார்னிஷிங்க்கு ஃபைனலா மல்லிச்செடி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆட்டுக்கால் பாயா ரெடி. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இதே மாதிரி வீட்ல ஆட்டுக்கால் பாயா செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஆட்டுக்கால் பாயா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபில என்ன டவுட் இருந்தாலும் கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.